நமஸ்காரம். நம் மீது ஒருத்தர் கோபத்தில் இருப்பாரானால் நம்மிடத்தில் கண்டிப்பாக இன்னென்ன குற்றம் இருக்கிறது, அதனால் கோபித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார். நாம் குற்றம் செய்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒருவேளை நாம் ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் அவருக்கு நம்ம பேர்ல கோபம் நடக்க வாய்ப்புண்டு. அப்போது அவர் எதேதான் நம்மை சொல்ல போக, இந்த சொன்னவையெல்லாம் உண்மையாக இருக்கும் என்றும் பலருக்கு தோன்றும். ஏதோ தப்பு இருக்கும், அதனால தான் அப்படி சொல்லுகிறார். அவர்களுக்கு நாம் அப்படி ஒன்றும் செய்யவில்லைங்கிற உண்மை சட்டென்று புரியாது. தப்பு இருக்கலாம், உலகம் அப்படித்தானே நினைக்கும். அந்த சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி கோபித்துக் கொள்ளுகிறாரேன்னு வருத்தப்படவா? குற்றமே இல்லாத நம்மிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறாரேன்னு நினைக்கவா? அல்லது ஊரெல்லாம் வேற இதை நம்புகிறதே என்று பொறுமலாமா? எது பண்ணியும் பயனில்லை. பொறுமை காத்தாக வேண்டும். நம்மிடத்தில் தவறு இருக்குமானால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் பொறுமையோடு இருக்க வேண்டியதுதான். எடுத்து சொல்லி பார்க்கலாம். கேட்கவில்லை என்றால் என்ன செய்ய? அது நாள்பட உலகத்துக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம உற்றார் உறவினர் எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள். எப்படி தெரியுமா? நம்ம யார் ஏசினாரோ, யார் குற்றம் கண்டுபிடித்தாரோ, அவர் அதே போல வேற சிலதெல்லாமும் செய்வார். நம்மிடத்தில் மட்டுமாக இருக்காது, இவரிடம் அவரிடம், ஏன் தன்னிடமே என்று கூட பண்ணிக்கொள்வார். அதை பார்க்க நம் உறவுக்காரர்கள் புரிந்து கொள்வார்கள். ஓஹோ, இது இவர் பேரில் இல்லை போல் இருக்கிறது, இது அவருடைய இயற்கையே அப்படித்தான். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், நம் நாட்டின் மீது கடந்த ஒரு 6 மாதம், ஓராண்டு காலமாக ஒரு வல்லரசு நாட்டுக்கு கோபம். ஏதேதோ இப்படி அப்படி என்று வரி விதிப்பு, மற்ற ஏதேதோ எல்லாம் செய்ய பார்க்கிறார்கள். முதலில் என்ன தோணித்து? இப்படி அவர்கள் நடக்கிறார்கள், ரொம்ப தூரம் ஆராய்ச்சி பண்ணி செய்யக்கூடியவர்கள், அவர்களே பாரதத்தின் மீது இதெல்லாம் சொல்லுகிறார்கள் என்றால் நம்முடைய கொள்கையின் நிலைப்பாடுதான் தவறாக இருக்குமோ? நாம் தான் இதை சரியாக நடத்தவில்லையோ, அதனால்தான் அவர்கள் கோபமா என்று கூட நம்மில் சிலருக்கு தோன்றி இருக்கும். ஆனால் இப்போது 6 மாசம் கழித்து அந்த நாடு பல பேரிடத்திலும் இப்படித்தான் நடந்து கொள்கிறது. இது நம் நாட்டோடு மட்டுமல்ல, இன்னும் பலரும் இப்படித்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாயிருக்கிறார்கள் என்னும்போது, அப்ப நம்ம பத்தின எண்ணம் மாறிவிடும். சரி, இவர்கள் கொள்கை எல்லாம் சரிதான், அவருக்கு ஏதோ கோபம் போல் இருக்கிறது, அந்த நாடு தன்னை புரிந்து கொள்வார்கள் என்று வந்துவிடும். அதற்குள் நாம் ஏதாவது பரபரத்தோம் என்றால் அது ரொம்ப சாதகமாக போய்விடும். எனக்கு ரொம்ப இந்த நாட்டு நடப்புகள்லாம் தெரியாது. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், அவ்வளவே. முக்கியம் நம்மை பற்றினது, நம் குடும்பத்தை பற்றினது. ஒரு தனி மனிதன் தன்னுடைய குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த இடத்தில் பொறுமை காத்துத்தான் ஆக வேண்டும். சரி, இப்படியே எல்லாரும் சொல்ல பொறுமை காத்துக் கொண்டிருந்தால் என்ன ஆகும் என்றால், நமக்கு இருக்க சக்தி வளரும், கண்டிப்பாக வளரும். துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி மான அவமான யோகோன்னு கண்ணனை சொல்லுகிறார். யோகம் வளர விடுகிறது. ஒருத்தர் யோகி ஆகிறார்னால், ஒருத்தர் நிந்தித்தாலோ தோத்திரம் செய்தாலோ, ஓஹோன்னு புகழ்ந்தாலோ, உயர தூக்கி வைத்தாலோ, அல்லது பாதாளத்தில் தள்ளினாலோ, அவர்கள் செய்ததற்காக நாம் நிஜமாக உரையறத்தில் இருக்க போவதும் இல்லை, நிஜமாக பாதாளத்தில் விழப்போவதும் இல்லை. அது அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்.
ஒருத்தரை பேச்சாலா தூக்கி வைத்து விட முடியும்? இப்போது எல்லாருக்கும் தெரிகிறது, ஏதோ அந்த நாடுக்கு கோபம் போல் இருக்கிறது, அதனால இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள். நாம இப்படியே சற்று இருந்தோமானால் தானே புரிந்து போய்விடும். அதற்குள் எல்லாமே காற்று ஒரே பக்கம் வீசுமா? உலக இயல்பே அது இல்லை. அது மாறி வீசத்தான் வீசும், ஒரே பக்கமா காற்று வீசும். அந்த நாட்டுக்குள்ளும் அப்படி இப்படி குழப்பங்கள் எல்லாம் வரும், பொருளாதார மாறுதல்கள்லாம் வரும். அப்ப தங்களுக்கே புரிந்து கொள்வார்கள். அது வரைக்கும் இருக்கிற கஷ்டம், ஆமாம் அந்த கஷ்டம் உள்ளதுதான். அதை பட்டால் தான் நாம் முன்னுக்கு வர முடியும். நாமும் அந்த ஆறு நம்மை புகழ்ந்தாலோ இகழ்ந்தாலோ எதுவாக இருந்தாலும், குற்றமே கண்டுபிடித்தாலும் பொறுமை காத்தோம் என்றால் நம்முடைய யோகம் வளரும். அதனுடைய பலத்தால் கண்டிப்பா பெருமானுக்கு திருப்தி ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். அவர் தன்னிடையே எல்லாருக்கும் புரிய வைப்பார். நாட்டு நடப்பும் அப்படித்தான் இருக்கிறது, வீட்டு நடப்பும் அப்படித்தான் உள்ளது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.